துபாய்க்கு போனால் பறக்கிறதுக்கு. எஸ், ஐ ஃப்ளை துபாய் அப்படிங்கிற இண்டோர் ஸ்கை டைவிங்க்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சிட்டி சென்டர் மிர்தஃப் 3rd ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் ரெண்டுமே இங்கே அவைலபிள். நாங்கள் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தோம். 2 minutes 4 minutes 5 minutes அப்படிங்கிற வேரியேஷனில் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 179 AEDலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 minutesக்கு 259 AEDயும் 5 minutesக்கு அரௌண்ட் ஒரு 300 AED வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேமெண்ட் பண்ணணும், உட்காந்துட்ருக்கோம். எனக்கு ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆகிருக்கு ஆல்ரெடி, அதனால் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் பறக்க போகிறேன். கவலையாக இருக்கு அவனுக்கு. இப்போ புதுசாக எனக்கு ஒன்றும் ஆக முடியாது. அங்கே ஆல்ரெடி வந்து ஒருத்தர் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு சோஃபா மாதிரி இருந்துச்சு, அங்கே உட்காந்துருக்கோம். ஆனால் ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆனாலும் பரவாயில்ல, போகலாம். பட் இருந்தாலும் வேணாம், மறுபடியும் லொக்கேட் ஆக சான்ஸ் இருக்குது, டிஸ்லொகேட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, அவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் போவேணாம். நான் போகிறதே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் வேறு சாப்பிட்டு வந்து எதாவது கக்கீரோட தெரியல. 9 o'clock தான் நெக்ஸ்ட்டு செஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் அரௌண்ட் 45 minutes இருந்தது. அதனால் அது வரைக்கும் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 9 o'clock ஆக 15 minutes இருக்கும்போதே உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. கொடுத்த அந்த ஜம்ப் சூட் போட்டுட்டு லூஸ் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கழட்டி வச்சிடணும். ஜுவல்லரிஸுமே கழட்டி வச்சிடணும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சு ரெடியாகி உள்ளே போனோன்னா டு நாட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அங்கே போனதுலேயே நாங்கள் ஒரு 3 பேர் தான் வந்து அடல்ட் இருந்தோம். எல்லாருமே வந்து குழந்தைங்க தான். 3 வயசுக்கு மேலே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேர் கேப், இயர்பட்ஸ், ஐ கிளாஸ், ஹெல்மெட் இதெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. உள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சேன் நான். அவங்க வந்து என்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்டோடு வந்திருந்தாங்க. சரி, நம்மளை மாதிரியே ஒரு ஜீவன் வந்திருக்கு. அவங்களும் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது, எனக்கும் லைட்டாக பயம் இருந்தது. சரி, அதனால் நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுருந்தேன் அவங்கள. எல்லோரும் பறந்து முடிச்சு லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நான் போனேன். ஃபஸ்ட்டு 1 minute வந்து ஏதோ இந்த ட்ரையல் செஷன் மாதிரி காற்று வந்து 170 ஸ்பீடில் என்னமோ அடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு 2 minutes வந்து கீழே மட்டும் பறக்கிறது அந்த மாதிரி தான். செகண்ட் தான் நல்லா இருக்கும் இதை விட. ஆனால் பயங்கரமான ஸ்பீடில் வந்து காற்று வரும். ஃபேஸ் எல்லாமே சின்னலாம் ஆடும், அந்த மாதிரி காற்று வரும். அவர் நல்ல ட்ரெயின் பர்சன், அதனால் அவர் நிற்கிறாரு. இந்த கீழே மட்டும் பறக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரையல் செஷன் மாதிரி இருந்தனால இது பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து நல்ல மேலே பறக்கிறது அப்படின்னு நான் ட்ரெயின் ஆகிக்கிட்டேன். நீ வரப்போகிற எக்ஸ்பீரியன்ஸில் அதை விட சூப்பராக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பறக்கும்போது சூப்பராக இருக்குல்ல. ஆனால் லேண்டிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கழுத்தா மண்டையிலே பிடிச்சி இறக்கி விட்டார்.
டேய் 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 இந்தாடா என்னடா பண்ணுற அப்படி தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சி இறக்கி விட்டார். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சி இறக்கி விட்டுட்டார். வெளியே போகிறதுக்கு வந்து இப்படி கையை வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. என்னால் அப்படி கையே வைக்க முடியல, காற்றுக்கு எல்லாம் மேலே போகிற மாதிரி இருக்குது எனக்கு. எப்படியான வெளியே வந்தாச்சு. அப்புறம் அந்த ட்ரெயினர் வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தார். என்னால் பாருங்கள் எப்படியெல்லாம் பறக்க முடியும் அப்படின்னு ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், பறந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஜம்ப் சூட்டு, ஹெல்மெட் எல்லாம் கழட்டி அவங்கள்ட்டே கொடுத்துருச்சு. பறந்து முடிச்சிட்டோம், இப்போ வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் முடிச்சு கலாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை இப்போ கிளப்பு போகிறோம். இல்லை